பிரதமர் நரேந்திர மோடி 3 நாள் பயணமாக மீண்டும் வரும் 30ஆம் தேதி தமிழகம் வருகிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். பிரதமர் நரேந்திர மோடி மே 30ஆம் தேதி தமிழ்நாடு வர இருக்கிறார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் விவேகானந்தர் நினைவு மண்டபத்தில் பிரதமர் மோடி வழிபாடு நடத்த இருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் வேல்முருகன் இணைகிறார். வேல்முருகன், விவரங்கள். நந்தா, குறிப்பாக 3 நாள் பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி தமிழகத்திற்கு வர திட்டமிட்டிருக்கிறார். குறிப்பாக 30ஆம் தேதி தமிழகத்திற்கு, குறிப்பாக திருவனந்தபுரத்திலிருந்து கன்னியாகுமரி வருகிறார். அதனைத் தொடர்ந்து 31 1ஆம் தேதி வரை தமிழ்நாட்டில் குறிப்பாக கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய விவேகானந்தர் மண்டபத்தில் 2 நாட்கள் தியானம் இருப்பதற்கு பிரதமர் நரேந்திர மோடி திட்டமிட்டிருக்கிறார். குறிப்பாக 1ஆம் தேதியை பொறுத்தளவிற்கு இந்தியாவில் 7ஆம் கட்ட தேர்தல், அதாவது இறுதிக்கட்ட தேர்தலானது நடைபெற இருக்கிறது. இதனையொட்டி தேர்தல் பிரச்சாரம் என்பது அன்றைய தினத்திற்கு முன்பாகவே முடிந்துவிடும். இந்த நிலையில தமிழ்நாட்டில் ஏற்கனவே ராமேஸ்வரத்தினுடைய அந்த அக்னி தீர்த்தத்தில் ஏற்கனவே அவர் பல்வேறு அந்த யாகங்களை நடத்தியிருக்கிறார். இந்த வகையில தற்போது கன்னியாகுமரியில விவேகானந்தர் மண்டபத்தில் 2 நாட்கள் தியான மண்டபத்துல அவர் பங்கேற்றிருக்கிறார். அதே போல கன்னியாகுமரியில் அங்கே நீராடவும் செய்ய திட்டமிட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக அந்த பகுதியில் தொடர்ச்சியாக பாதுகாப்பு பணிகள் தற்போது வழங்க ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அன்றைய தினத்தில் பல்வேறு கட்டுப்பாடுகள் பயணிகளுக்கும் விதிக்கப்படும் முதற்கட்ட தகவல்கள் கிடைத்திருக்கிறது. நன்றி வேல்முருகன், விரிவான விவரங்களுக்கு.